நம்ம சைட்டில் பிரிக் ஒர்க் லே பண்ண ஐஎஸ் கோட் படி சில ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டெப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே நீங்களும் உங்கள் சைட்டில் ஒரு ப்ராப்பரான பிரிக் ஒர்க் அச்சீவ் பண்ணலாம். இதுக்கு மொத்தம் நம்ம 3 கோட் புக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கோட் புக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்பர் பிரிக் ஒர்க் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எந்த டைப் ஆஃப் கிளாஸ் பிரிக் யூஸ் பண்ணலாம்? எக்ஸ்டர்னல் வால் வித் பிளாஸ்டிங்கோட ஃபினிஷ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12.5, ஃப்ரீ ஸ்டாண்டிங் பேரபெட் வாலுக்கு 12.5 கிளாஸ் பிரிக்கும், இன்டர்னல் வால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிளாஸ் பிரிக் யூஸ் பண்ணணும். இதில் கிளாஸுங்கிற அந்த பிரிக்கோட ஸ்ட்ரென்த் 12.5 நியூட்டன் per mm ஸ்கொயர், அப்புறம் 7.5 நியூட்டன் per mm ஸ்கொயர் அந்த பிரிக்கோட ஸ்ட்ரென்த்தை இண்டிகேட் பண்ணும். செகண்ட், வாட்டர் அப்சார்ப்ஷன். அந்த பிரிக்கை கோல்டு வாட்டரில் நம்ம 24 hours டிப் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த வெட் பிரிக்கோட வெயிட் வந்து ட்ரை பிரிக்கை விட 20% வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடாது. இந்த 20% வெயிட் இன்க்ரீஸ் வந்து கிளாஸ் 12.5 பிரிக் வரைக்கும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட், டைப் ஆஃப் பிரிக் பாண்டிங். இதில் மொத்தம் 2 டைப் ஆஃப் பாண்டிங் இருக்குது. ஒன்று வந்து இங்கிலீஷ் பாண்ட், ஒன்று வந்து ஃப்ளெமிஷ் பாண்ட். இந்த 2 டைப் ஆஃப் பாண்டிங்கை நம்ம சைட்டில் யூஸ் பண்ணலாம். பட் இந்த பாண்டிங்கில் ஏதோ ஒரு பாண்டிங் நம்ம சைட்டில் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க நம்ம செக் பண்ணிக்கணும். இதில் குயின் க்ளோசர்னு ஒன்று கொடுப்போம். அது பிரிக் சென்ஸ் நேராக வரவிடாமல் கிராக்ஸ் டெவலப் ஆகாமல் அந்த குயின் பிரிக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிரிக் ஒர்க் லே பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிரிக்கை வந்து வாட்டரில் சோக் பண்ணி லே பண்ணணும். அப்படி சோக் பண்ணாமல் லே பண்ணோம்னா அந்த ட்ரை பிரிக் வந்து கலவையில் உள்ள வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட், பிரிக் ஒர்க்கோட ஈச் கோர்ஸ் லே பண்ணும் போதும் அதோட வெர்டிகாலிட்டியை செக் பண்ண நம்ம பிளம்பாவும் ஸ்ப்ரெட் லெவலும் வச்சு ஈச் கோர்ஸ் லே பண்ணும் போது நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், 9 inch பிரிக் ஒர்க்காக இருந்தால் அது பெர் டேக்கு 1 மீட்டருக்கு மேலே ரேஸ் பண்ணக்கூடாது. ஆஃப் பிரிக் ஒர்க்காக இருந்தால் அது பெர் டேக்கு 0.6 மீட்டருக்கு மேலே ரேஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிரிக் ஒர்க்கை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் பாதியோட ஸ்டாப் பண்ணும்போது அது 45 டிகிரி பேக்வேர்ட்ஸ் ரேக்கிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம நியூவாக ஜாயின் பண்ணும்போது ப்ராப்பர் பாண்டிங் கிடைக்கும். அண்ட் தென் ரேக்கிங் மட்டும் தான் பண்ணணும், டூத்திங் பண்ணக்கூடாது. இப்போ பிரிக் ஒர்க்கை நம்ம ஃபியூச்சரில் பிளாஸ்டிங் பண்ண போகிறோன்னா அதோட வெர்டிக்கல் அப்புறம் ஹரிசான்டல் ஜாயின்ஸை வந்து நம்ம 10 mm வந்து ரேக்கிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் பிளாஸ்டிங் பண்ணும்போது நமக்கு அந்த ரேக்கிங் மூலிமா ப்ராப்பர் பாண்டிங் கிடைக்கும். நம்ம பிரிக் ஒர்க் ஒரு 10 feet இல்லை 16 feet ஸ்ட்ரெச்சுக்கு நம்ம லே பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பராக லே பண்ணுறோமான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம பிரிக் ஒர்க் லே பண்ணுற வாட்டர் வந்து 10 mm to 12 mm திக்னஸில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம திக்னஸ் கொடுத்தோம்னா ஃபியூச்சரில் ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸ் வரக்கு வாய்ப்பு. நெக்ஸ்ட், பேர்ன் பிரிக்கில் லைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த லைம் நாடியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த பிரிக்கை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி அந்த பிரிக்கை யூஸ் பண்ணோம்னா வாட்டரோட ரியாக்ட் ஆகி அந்த லைம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அந்த பிரிக் வந்து பிரேக் ஆகி கிராக் ஆகிடும். ஃபுல் பேர்ன் பிரிக்காக இருந்தால் ஃபுல்லாக ரெட்டிஷ் கலரில் இருக்கும், ப்ராப்பர் ஷேப்பில் இருக்கும். ப்ராப்பராக பேர்ன் ஆகாத பிரிக்காக இருந்தால் அங்கங்கே அந்த பிளாக் பேச்சஸ் இருக்கும். அந்த மாதிரி பிரிக்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம பிரிக் வந்து குவாலிட்டியாக இருக்கான பிரிக்கை வந்து கிளாப்பிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி கிளாப்பிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிரிக்லேருந்து ஒரு மெட்டாலிக் சவுண்ட் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட், குவாலிட்டி செக் பண்ணால் நம்ம பிரிக்கை வந்து 3 to 4 feet ஹைட்லேருந்து நம்ம ட்ராப்பிங் டெஸ்ட் பண்ணலாம். அப்படி ட்ராப்பிங் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம பிரிக் பிரேக் ஆகாமல் இருந்தால் நம்ம பிரிக் வந்து நல்லா குவாலிட்டியாக ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே நம்ம சைட்லேயே ஒரு ப்ராப்பரான பிரிக் ஒர்க்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும்.